இந்த பிடி மாஸ்டர் இந்த கதையில் வர்றவர் அவர் தலித் இல்லை, அவர் வேறு சமுதாயம் தான், நாடார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எப்படி இவங்கிட்ட திறமையை பார்த்து இவனை ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பால வச்சு அவனை மேலே உயர்த்துவதற்கு கடைசி வரைக்கும் பாடுபடுறாரு. அதுக்காக அடியெல்லாம் வாங்குறாரு. ஸோ அப்போது அவர் ஜாதி பிரிவினை காட்டுறாரு, ஜாதி துவேஷத்தை அதிகப்படுத்துகிறாரு அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கலை. ஏன்னா அவர் அதை ஒரு ஜாதிய படமாக எடுக்கலை. சமூகத்தில் இருக்கிற சூழல், சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் நிலவியதை படம் பிடிச்சு காட்டுறாரு. கால கண்ணாடி தான் திரைப்படமோ நாவலோ அந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை அப்படியே பதிவு செய்தால்தான் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அதை பார்க்க முடியாது. இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்திருக்கு. அப்போ அதனால் நீங்கள் அந்த கேரக்டரை அவர் உருவாக்கி இருக்கிறத நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். உண்மை சம்பவங்களும் உண்மையை அப்படியே காட்டவும் கூடாது திரையில். அது கொஞ்சம் மெருகூட்டணும், கொஞ்சம் மாற்றணும். அதுதான் சினிமாட்டிக் ஸ்டைல்ன்றது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.